வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெத்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உகிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்வதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே. என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனை. நன்றிகள் நண்பர்கள், பொறுத்தருள்க. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பிரமத்திலே ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவியின் தலைப்பு வித்துக்கு வித்தே அருட்பேராற்றல். இந்த தலைப்பிலே இது 3வது கவி. வித்து குழம்பதனை களமாய்க்கொண்டு விண் என்ற உயிர் இயங்க
விரிவலைகள் சத்து எனும் ஜீவகாந்த அழுத்தமாகி சடலத்தில் இதுவே மின்னாற்றல் மற்றும் சித்து போல் ரசாயனங்கள் பலவுமாகி சிறந்தியங்க சிவமறிவாய் ஒளிரும் விந்தை எத்தனைதான் புகழ்ந்தாலும் சலிப்பு ஏது எல்லையற்ற மகிழ்ச்சி ஈதன்றி உண்டோ. வித்துக்கு வித்தே அருட்பேராற்றல். இந்த உடலே நான் என்று வாழ்கின்ற சமுதாயம். ஒரு சிலர் இதனுடைய நோக்கத்தை பூர்வீகத்தை சிந்திக்கின்றார்கள். அப்படி சிந்திக்கின்ற போது பெற்ற அனுபவங்கள் அவற்றையெல்லாம் ஆன்மீக நூல்களாக எழுதியும் வைத்திருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே மகிழ்ச்சி அவர்கள் பெற்ற அனுபவங்கள் இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை. அந்த இறை உணர்வின் தன்மை உணர்கின்ற போது, அகக்காட்சிகளாக காண்கின்ற போது, எல்லாம் வல்லது, அதனால் இயலாத ஒன்று இல்லை என்ற உண்மை உணர்வது மட்டுமல்ல, அதுவேதான் எல்லாமாக நானாகவும் இருக்கிறது. அப்போ கடவுளாய் நாம் இருந்தும் தேடுவது குறைவதில்லையே. காரணம், இந்த நுட்பத்தை தெரிந்து கொள்வதோ அல்லது அதை அனுபவத்தில் உணரக்கூடிய தவ பயிற்சிகளை செய்வதில்லையோ தேக்கம் உண்டு. அல்லது அது பல பேருக்கு கிட்டுவதும் இல்லை. வித்து குழம்பதனை கலையமாய் கொண்டு, அதாவது இந்த குழம்பு என்ற ஒரு சொல் ஒரு குழப்பத்தை தரும். இப்போ சமையலிலே சாதம், குழம்பு, ரசம் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கின்றோம். எது குழம்பு? காய் இருக்கு, பருப்பு இருக்கு, உப்பு, புளி, காரம் எல்லாம் இருக்கு. அப்ப எல்லாம் சேர்ந்த தொகுப்பை தானே குழம்புன்னு சொல்றோம். குழம்பு என்று ஒரு பொருள் தனியாக இருக்கா? எல்லாவற்றையும் பிரித்து விட்டால் அங்கே குழம்பு என்ற பொருள் இல்லை. அப்போ ஒரு கூட்டு இயக்கமே தண்ணீர், பருப்பு, காய்கறிகள், மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு இயக்கத்திற்கு தான் குழம்பு என்ற பெயரை தவிர தனித்த நிலையிலே குழம்பு என்ற பொருளே கிடையாது. அது போல வித்து குழம்பு என்று சொல்கின்றோம். நாம் பார்க்கின்ற தோற்றம், திரவ தோற்றத்தை வைத்துக் கொண்டு உடலிலே ஒரு பை இருப்பதாகவும், அதை கடைந்தால் அதிலிருந்து சுத்த சத்து வெளிப்படும் என்றெல்லாம் மகிழ்ச்சி சொன்னதாக நாம் புரிந்து கொண்டோம். ஒரு முறை மகர்ஷி அவர்களுடைய அறையிலே பேசிக்கொண்டிருந்த போது, அன்றைக்கு காயல் பத்தை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் மகர்ஷி பேசினார். பிறகு நாங்கள் இறங்கி வருகின்ற போது ஒரு பேராசிரியர் கேட்டார், அது எப்படி வித்து சக்தி ஃபவுண்டன் மாதிரி மேலே போய் தலையிலிருந்து உடல் முழுவதும் பரவும்? அது திரவம் இல்லையா, எப்படி மேலே போகும் என்று கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 துணை பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிறோம். ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லலை என்றால் யாருக்கும் தெரியல என்பதை நான் புரிந்து கொண்டேன். சரி, திரவம் மேல போகாது. அப்படி என்றால் மகரிஷி சொல்லக்கூடிய வித்து குழம்பு என்பது என்ன? வித்து சக்தி என்பது என்ன?
அந்த வித்து என்ற சொல் எதை குறிக்கிறது என்ற ஒரு சிந்தனை இருந்தபோது சில நாட்களிலே ஒரு கருத்து வெளிப்பட்டது. இப்போ அவரை விதையை 2 பருப்பாக உடைக்கலாம். 2 பருப்புகளிலேயும் நடுவிலே லேசான குழிவு இருப்பதையும் பார்க்கலாம். அப்ப 2 பருப்பும் இணைந்திருந்த நிலையில அந்த மத்தியிலே ஒரு குழிவு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த குழிவு என்பது ஒன்றுமில்லாத வெற்றிடமா அல்லது அதற்குள் ஏதோ ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி சிந்தனை வருகின்ற போது, இப்போ அந்த நாம் நினைக்கிறோமா அவரை விதை இதை மண்ணிலே விதைக்கின்றோம். சில 2-3 நாட்களிலே ஒரு கேள்விக்குறியோடு ஒரு பயிர் முளை வெளிவருகிறது. நாம் விதைத்த அவரை அதன் நுனியிலே இருக்கிறது. அடுத்த நாள் அது நிமிர்ந்து நிற்க, அந்த பருப்புகள் விரிந்து நிற்க, மத்தியிலே 2 தளிர் இலைகள் வெளிப்படுகின்றன. இப்படி ஒரு 6-8 இலைகள் 10-10 நாட்களுக்குள் வந்துவிடும். அந்த பருப்பு கீழே உதிர்ந்து கிடப்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த பருப்புக்கும் விதைக்காத அவரை உடைத்தோமே அந்த பருப்புக்கும் தோற்றத்திலே பேதம் உண்டா? இல்லை. அதை ரசாயனத்திலே சோதனை செய்து பார்க்கின்ற போது எது இந்த தளிராக மாறியதோ அதற்கான சத்துக்கள் இதிலே இல்லாதிருப்பதை பார்க்கலாம். விதைக்காத பருப்புக்கும் விதைத்த பருப்புக்கும் இடையிலே அந்த ரசாயனங்கள் இல்லாதிருப்பதை பேதமாக பார்க்கலாம். சரி, இப்ப இந்த பருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ரசாயனங்கள், ஆனாலும் இந்த பருப்பின் தோற்றத்திலே அளவிலே மாற்றம் இல்லை என்றால் எது இங்கே வளர்ந்தது? ஏனென்றால் பருப்புள்ள சத்து மட்டுமே என்றால் தளிரை நாம் பார்க்க முடியாது. இப்ப தளிர் வந்திருக்கிறது என்று சொன்னால் மண்ணிலிருந்தும் ஆற்றல் எடுக்கப்பட்டிருக்கும். நாம் ஊற்றிய தண்ணீர், பிறகு வெளியே வந்த பிறகு காற்று, சூரிய வெப்பம் எல்லாமாக சேர்ந்து அந்த விதை வளர்ச்சி பெறுகிறது என்றால், இப்ப இந்த விதை மேலே வந்து பருப்புகளை ஒதிர்ந்து போனது, தொடர்ந்து அந்த தளிர் கொடியாக வளர வேண்டுமா, செடியாக நிற்க வேண்டுமா, அல்லது மரமாக விரிய வேண்டுமா? எந்த காலத்தில், எந்த விதத்தில், எந்த பருவத்தில், எந்த விதமான தண்டு, கிளைகள், இலைகள், காய், பழம் போன்றவற்றை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்கும் என்றெல்லாம் கேள்வி வருகின்ற போதுதான் இந்த விதையின் மையத்திலிருந்த குழிவு, அது இட்ஸ் நாட் அ வேக்யூம், அது வெற்றிடம் அல்ல. இட்ஸ் a characterized magnetic domain. தாய் செடியின் அனுபவங்கள் அனைத்தையும் தன்னிலையும் பதிந்து கொண்ட ஒரு ஜீவகாந்த கருமையம். இந்த கருமையத்தில் இருக்கின்ற பதிவுகளே பருப்பிலே இருக்கின்ற சத்துக்களை பயன் கொண்டு, பிறகு நீர் மண்ணில் இருந்த சத்தையும் பயன் கொண்டு நிலத்திற்கு வெளியே ஒரு கேள்விக்குறியாக வெளிப்படுகிறது. பிறகும் தொடர்ந்த வளர்ச்சி அது அவரைக்காய்களை பலனாக நமக்கு தருகிறது. எனவே வித்து என்பது ஒரு காந்த கருமையம், முன்னோரின் அனுபவங்களை தன்னிலே பதிந்திருக்கின்ற, சுமந்திருக்கின்ற காந்த கருமையம். அதனால் வித்து குழம்பு தன்னை களையமாய் கொண்டு, இந்த குழம்பு என்று சொல்கின்ற ஒரு மறை, அதை ஒரு கொள்கலமாக கொண்டு விண் என்ற உயிர் இயக்க விரிவலைகள் சத்து எனும் ஜீவாந்த அழுத்தமாகி
விண்ணேதான் உயிரானது என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். விண்ணோடு சேர்ந்த 3 பண்புகள், அதுவே உயிராக மாற்றம் பெறுகிறது. அதாவது நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பூமியின் பஞ்சபுத சேர்க்கை. விண்ணின் என்ற உயிர் இயங்க விரிவலைகள் சத்து எனும் ஜீவகாந்த அழுத்தமாகி சடலத்தில் உடல்களில் இதுவே மின்னாற்றல் மற்றும் சித்து போல் ரசாயனங்கள். எத்தனை வகையான ரசாயனங்கள் நம்ம உடம்புல இருக்குங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கிறோம், எத்தனை வகையான சோதனைகள், 70, 100, 150, 175, இத்தனை வகையான இரத்த பரிசோதனைகளை டோட்டல் பாடி டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்க இத்தனை வகையான சோதனைகளை செய்து என்னென்ன தாதுக்கள் என்னென்ன விகிதத்தில் இருக்கின்றன என்று அந்த பரிசோதனை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு ரிப்போர்ட், அது ஒரு தாளிலே நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் ரத்தம் என்ற ஒரு பொருளுக்குள் இத்தனை தாதுக்களா? அப்படி என்றால் சதையில எத்தனை தாதுக்கள் இருக்கும், எலும்பில எவ்வளவு இருக்கும், மஜ்ஜையில எவ்வளவு இருக்கும், வித்து குழம்பில எவ்வளவு இருக்கும். அது மட்டுமல்ல, ரத்தத்திலே தரம் பிரிக்கிறோம். ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ், பி பாசிட்டிவ் நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று வகை பிரிக்கிறோம். இதுபோல் ஒரு ஆண் உடலில் இருக்கின்ற வித்து குழம்பை தரம் பிரிக்க முடியவில்லை என்கிறது விஞ்ஞானம். ஒவ்வொருவருடைய உடல் அமைப்பில் இருக்கின்ற வித்து சக்தி வேறு வேறு, ஒன்று போல் இன்னொன்று இருப்பதில்லை. அதுதான் பால்வினை நோய்களுக்கும் காரணமாகிறது என்றெல்லாம் மகர்ஷி விளக்கி சொல்வார்கள். எனவே மின் மற்றும் சித்து போல் ரசாயனங்கள் பலவும் ஆகி சிறந்து இயங்க சிவம் அறிவாய் ஒளிரும். இந்த ரசாயனங்கள் எல்லாம் இதிலிருந்து ஏன் வெளிப்பட்டன? இத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு உடல், ஒரு உயிர், ஒரு ஜீவனின் வாழ்க்கை, ஒரு மனிதனின் வாழ்க்கை. எனவே சித்து போல் ரசாயனங்கள் பலவுமாகி சிறந்து இயங்க சிவம் அறிவாய் ஒளிரும். அருட்பெருஞ்சோதி. அந்த சிவமே சுத்த வெளியே அறிவாய் ஒளிரும். ஒளிர்தல் என்றால் தன்னிலே இருக்கின்ற வெளிச்சத்தை தானே வெளிப்படுத்துதல். தீபம் ஏற்றோம், தீபம் ஒளிர்கிறதுன்னு சொல்லுவோமா? ஆனா ஒரு கோல் ஒளிர்கிறது. அப்போ இயற்கையில் அதிலே அடங்கியிருக்கின்ற ஆற்றல் வெளிப்பட்டு ஒரு வெளிச்சமாக தரமாற்றம் அடைகின்ற போதுதான் ஒளிர்தல் என்று சொல்ல முடியும். அப்ப அறிவு தன்னை தானே வெளிப்படுத்தி ஒளிர்வுகிறது. அதுதான் அருட்பெருஞ்சோதி என்றார். அப்போ அறிவு அப்படி வெளிச்சம் தருமா என்றால், வெளிச்சம் என்பது என்ன? எல்லா விளக்கும் விளக்கு அல்ல. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கு நமச்சிவாயமே என்கிறது திருமந்திரம். அப்ப எத்தனை வகை விளக்குகள் இருந்தாலும் சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய் என்றால் என்ன? அதுக்கு வள்ளுவர் விளக்கம் சொல்லல. பொய்மையும் வாய்மை இடத்த என்றார். அப்ப வாய்மை என்பது என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். சொல்லுக்கு மூலம் எண்ணம். சொல் அதுவே ஒரு செயல்தான். பிறகு உடல் கருவிகளை கொண்டு செயலாகவும் மாற்றம் பெறும். அப்ப எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றினாலும்
தீமை இல்லாத சொலல். தீமை இல்லாத வகையிலே பயனாவது வாய்மை என்றால் இதற்கு எதிர்த்தன்மை என்ன? பொய்மை என்பது எண்ணம் சொல் செயல்களால் துன்பத்தை தருவது. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ தீமை செய்வது. அதனால் அந்த நன்மை தீமை என்பதை எடுத்து காட்டுகின்ற பொய்யா விளக்கே விளக்கு. அப்படி எடுத்து காட்டிய பிறகு இந்த எண்ணம் சொல் செயலெல்லாம் மற்றவர் மனதையோ உடலையோ வளத்தையோ வருத்தும், அதனால் இவற்றை நாம் செய்யக்கூடாது என்ற அறிவை தருவது இந்த வெளிச்சம், அறிவு வெளிச்சம். அப்ப அறிவு ஒளிர்ந்து தனது தெய்வ நீதியிலே இருக்கின்ற நன்மை தீமைகளுக்கான எல்லைகளை வகுத்து காட்டி, இவை எல்லாம் தெய்வ நீதிக்கு உட்பட்டவை, இதில் செயல்படுகின்ற வரைக்கும் சுகம் மாத்திரமே, இவற்றுக்கு முரண்படுகின்ற போது துன்பங்களை சந்திப்பாய் என்று எச்சரிக்கின்ற அறிவின் வெளிச்சம். அதான் எல்லா விளக்கும் விளக்கு அல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்படி அறிவாய் ஒளிரும் விந்தை எத்தனைதான் புகழ்ந்தாலும் சலிப்பு ஏது. இதை போல் இன்னொன்று எங்கேயாவது நாம் பார்க்க முடிகிறதா? சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரினத்தை. எனவே எல்லையற்ற மகிழ்ச்சி ஈதன்றி உண்டோ? ஒவ்வொரு பொருளை தூக்கின்ற போதும், ஒவ்வொரு நபரோடு தொடர்பு கொள்கின்ற போதும், சொந்த பந்தங்கள், உறவு, நட்பு என்ற எத்தனையோ தொடர்புகள், எத்தனையோ வகையான தொடர்புகள், இவற்றிலெல்லாம் பெறக்கூடிய சுகம் என்பது எவ்வளவு? ஆனால் இவற்றை கடந்து, உடல் கடந்து, புலன் கடந்து, மனம் கடந்து அறிவாகவே அறிவோடு லயமாகின்ற போது அந்த பேரறிவின் தரிசனத்தில் நாம் பெறுகின்ற பேரின்பம், இதைவிட உயர்ந்த சுகம், முழுமையான சுகம், நிலைத்த நீடித்த காலம் கடந்த சுகம் வேறு எதுல இருக்கு? அந்த ஒரே இடம்தான். அதனால் எல்லையற்ற மகிழ்ச்சி இதை தவிர வேறு இல்லை. தனக்கு ஊமை இல்லாதான், அதற்கு ஊமையே கிடையாது. அந்த பேரின்பத்திற்கு இது போல் அது என்று ஊமை காட்ட முடியாது. ஊமை காட்டினாலும் இந்த அனுபவம் என்பது சிற்றின்பம். அது சில நிமிடங்கள் மட்டுமே துய்த்த சுகம். ஆனால் பேரின்பம் எப்படி இருக்கும்? பேரின்பம் பேரின்பமாகத்தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் காட்ட முடியுமா? எனவே இது போல் அது என்று சொன்னாலும் அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள தூரத்தை போல ஒரு உதாரணமே தவிர சமமான உதாரணம் அல்ல. அதனால் ஈடு இணை அற்ற ஒரு பேரின்பம். அது எப்போ கிடைத்தது? வித்துக்கு வித்தாக அமைந்த அறிவு. இந்த அறிவே தன்னை கடந்த நிலையிலே உணர்ந்த பேரறிவு, அதிலே விளைந்த பேரின்பம். இதை பெறக்கூடிய வழிவகை என்ன என்றால், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் என்கிறார் மகர்ஷி அவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையின் இலக்கணம் என்பது ஒரு கர்மயோக வாழ்க்கை. கர்மத்தை கழித்து, கர்மத்தை ஒழித்து, கர்ம யோகத்திலே நிலைத்து பெறுகின்ற ஒரு பேரின்ப வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அளித்த குரு பிரானுக்கு நன்றி பாராட்டி, வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து இன்றைக்கு 3வது கவி
வித்தை பற்றிய கவி, வித்து குழம்பை பற்றிய சற்று ஆழ்ந்த விளக்கங்கள், அருமை சிறப்பான வகையிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களா, சூர்யா ஜெயமணி யாராவது ஒருத்தர் பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நான் கிருபாநிதி பேசுறேன். நான் வடலூர்ல இருந்து பார்த்தாயா உள்ள தொண்டை விட்டுவே சரிங்கம்மா, சரிங்கம்மா. நம்ம அப்ப நாளைக்கு இவங்க சுகந்தி இளையப்பன் அம்மா இருக்காங்க, சூர்யா ஜெயமணி அம்மா இருக்காங்க, அவங்க பாடுவாங்க. வாழ்க வளமுடன். நாளைக்கு பாடுறேன். ஐயா வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாருங்க ஐயா. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவுகள்வி, சீர்காழி இலக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டால் இந்த தவத்தை வழிநடத்தியோர் சிந்தனை வழங்கிய பாடலை படிக்கிறார். வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்ற இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சுமந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்று கூறி அமைகிறோம். வாழ்க இயக்கம், வாழ்க வியக்கம், வாழ்க வளமுடன்.